ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீன் பார்க்க போல். ஏன்னா தினமும் டெய்லி விலாக் போட்டு உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை. அதனால் இன்றைக்கி வைரலான ஒரு துபாய் குனாஃபா அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் செஞ்சு ட்ரையல் பார்க்க போகிறோம். டெய்லி ரொட்டீன்னா என்னது, எப்போ பாரு பொண்ணுகளுக்கு பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கொட்டுறது, இதுதான் டெய்லி ரொட்டீன். அது எல்லாத்துக்குமே தெரியுமே. ஸோ அதே எதுக்கு நம்ம போடணும்? அதனால் குனாஃபா செஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஒரு டைம் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திங்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பிஸ்தா. இந்த பிஸ்தா ஒரு 20 பிஸ்தா இருந்தால் ஓகே தான். இது சுடுதண்ணியில் ஊற போடணும். நம்ம ஊற போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறோம். பிஸ்தா இல்லைன்னா நீங்கள் பாதாம் கூட வச்சு செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபின்னே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இனிமேல் தினமும் நம்ம ஒரு ரெசிபியை ட்ரையல் பார்த்து எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் சுடு தண்ணி இல்லைன்னா பால் எந்த இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வெயிட் லாஸ்க்காக நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். அதனால் பால் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் பால் வேணும்னாலும் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சுடு தண்ணி தான் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது நான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். அவங்க சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஆனால் அவங்க அதில் வேறு மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் வேறு மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். அவங்க நட்ஸு சாரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலை. அவங்க சாக்லேட்டு அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லி நான் நட்ஸும் அப்புறம் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சரி, சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதை அப்படியே ஓரமாக நகர்த்திடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவை சியா சீட்ஸு. உங்கள்கிட்ட சியா சீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை சப்ஜா சீட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஓகே தான். இதே நார்மல் தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கலக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பாருங்கள் ஊறிடுச்சது. இன்னொரு 5 நிமிஷம் வச்சதும் நல்லா ஊறிடும். இதை இப்போ எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பிஸ்தா ஊறிடுச்சான்னு பார்த்துட்டு ஊறினுச்சுன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறிடுச்சு, சுடுதண்ணி ஊற்றினா நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறன்னு இல்லைன்னா நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. நான் இப்போ குறன்னு அரைச்சிக்கிறேன். நைஸாக அரைச்சோம்னா ஸ்மூத்தி மாதிரி ஆகி போயிடும். அதனால் குறன்னு மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் ஹனி இப்போயே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இருக்கிறதே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை அப்படியே மாற்றிடலாம். இப்போ அதில் ஒட்டி இருக்கிறது பால் மிக்ஸ் பண்ணி கலந்து கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஏற்கனவே அந்த சியா சீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு அடுப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நோ பாயில் நோ ஆயில் ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நான் அரைச்சதுக்கு அப்புறம் ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி எதுக்குடே இவங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க சொல்லாதீங்க. வெளியே வச்சனால எறும்பு வந்துருச்சு, அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாதுகாப்பான ஒரு இடம்னா அது ஃப்ரிட்ஜு தான். அது உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்குள்ள பனானா ஃப்ரூட்ஸ்லாம் போடுறோம், அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அது கூட ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னா சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொமாக்ரானட்டும் மாதுளம்பழமும் பனானா மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக போதும், ஒரு அரை மாதுளம்பழம் போதும், அரை பனானா போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் அரை போதும். பிளேட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது சின்னதில் மாற்றிடலாம். ஓகே, பொமக்ரானட் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, எனக்கு பிடிக்காத ஒரு வேலை. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ இருக்குதா, ஆரஞ்சு, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இது தான் இருக்குது, அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் போடுறதுக்காக வாங்கினது, இப்போ இதுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் கோவக்காய் ஃப்ரை பண்ணுறப்பையும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் ரவுண்டாக வேணால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இது கூட ஆல்மண்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பாதாம் பருப்பு, பிஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் டெசர்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட வைரல் துபாய் குனாஃபா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டடா, பபாய்.